அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அன்று, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று, அமெரிக்காவின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானத்தை ஈரான் சுட்டதில் அந்த விமானம் நிலை தடுமாறியது. விமானத்தின் பைலட் எட்டி குதித்து தப்பியுள்ளார். அவரை உடனடியாக அமெரிக்கா மீட்கப்பட்டது. ஆனால் அதே விமானத்தில் பயணம் செய்த வெப்பன் சிஸ்டம் கர்னல், அதாவது ஆயுதங்களை விளையக்கூடிய ஒரு வீரர், கர்னல் ரேங்கில் உள்ளவர் சில நிமிடங்கள் தாமதமாக குதித்ததால் அவரை உடனடியாக மீட்கப்படவில்லை. அவரை பாதுகாப்பு இருக்குமாறு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு என்ன நடந்தது, அமெரிக்க இராணுவம் அவர் எப்படி மீட்கப்பட்டது என்பது ஹாலிவுட்டின் படத்தில் காட்டுகின்ற காட்சியை விட ஒரு மிஞ்சை செயலாக உலகம் முழுவதும் கவனிக்கப்பட்ட ஒரு மிராக்கிள் ஆபரேஷன் ஹிஸ்டரியானது நிகழ்த்தி காட்டப்பட்டுள்ளது. அதாவது எதிரி நாட்டான ஈரானுக்குள் நுழைந்து அவரை மீட்டு வருவது என்பது சாதாரண காரியமல்ல. ஏனென்றால் இந்த விமானம் வீழ்ந்த இடம் எங்கு என்றால் ஈரானின் கிட்டத்தட்ட மத்திய பகுதியாக இருக்கின்ற இஸ்ஃபகான், அதாவது அணு உலை அவர்கள் ஆராய்ச்சி செய்த இடத்திற்கிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு காட்டு மலைப்பகுதியில் அந்த விமானம் வீழ்ந்துள்ளது. அந்த விமானத்தில் இருந்தவர் எப்படி தப்பித்தார், அவர் எப்படி பதுங்கினார் என்பதெல்லாம் மிகப்பெரிய சாகச நிகழ்ச்சி. காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்ட நிலையில் ஒரு விமானி என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அதற்கான பயிற்சியானது தரப்பட்டுள்ளது. அதாவது சர்வைவல், எவேஷன், ரெசிஸ்டன்ட், எஸ்கேப் என்று 4 முனைகளில் பயிற்சி தரப்பட்டு அவர் தப்பிப்பதற்கான முழு பயிற்சி தரப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அவரிடம் மிகவும் செக்யூரிட்டியாக உள்ள செக்யூர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் உள்ளது. இதை தவிர அவரிடம் இருந்த ஒரே ஒரு ஆயுதம் ஹேண்ட் கன் என்று அழைக்கப்படுகின்ற இராணுவ உள்ள கை துப்பாக்கி மட்டுமே இருந்துள்ளது. ஆனால் அவர் தாக்குப்பிடிக்க வேண்டும், அவரை காப்பாற்ற வேண்டும். இந்த நிலையில் அவர் கணுக்கால் அடிப்பட்ட நிலையிலும் உடலில் சில பாகங்களில் பலத்து அடிப்பட்ட நிலையிலும் மலைப்பகுதி விழுந்ததால் யாரிடையும் சிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு அங்கிருந்து நகர்ந்து கிட்டத்தட்ட 7000 அடி உயரத்துள்ள மலை குன்றுகளின் நடுவே ஒளிந்து கொண்டார். இந்த நிலையில் ஈரான் என்ன செய்தது என்றால், இப்படி மலைப்பகுதியில் விழுந்த அமெரிக்க வீரரை பிடித்து கொடுத்தார். அவர்களுக்கு சுமார் $60,000, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட 57 லட்சம் ரூபாய் தருவதாக அறிவிக்கப்பட்டது. உடனடியாக அந்த பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் ட்ரைபல்ஸ் கையில் துப்பாக்கியுடன் உடனே புறப்பட்ட காட்சிகள் ஈரானில் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. இந்த நிலையில் எப்படி வீரர் மீட்கப்பட்டார் என்றால், அமெரிக்காவின் ஸ்பெஷல் ஆபரேஷன் ட்ரூப்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இதற்காக பயிற்சி பெற்ற நேவி சீல் டீம் 6 என்ற போர் வீரர்கள் களமிறக்கப்பட்டார்கள். இவர் எப்பொழுதும் ரெஸ்கியூ ஆபரேஷன் செய்பவர்கள். சுமார் 10க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள், வானில் எரிபொருள் நிரப்புகின்ற விமானங்கள் மற்றும் போக்குவரத்து விமானங்கள் என்று அங்கே தேடுதல் வேட்டில் ஈடுபட்டனர். அதற்குள்ளாக அமெரிக்கா விண்வெளி உளவுத்துறையில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு மூலம் விமானி இருக்கிற இடத்தை 24 மணி நேரத்தில் கண்டுபிடித்து விட்டது. அதன் பிறகு அவருக்கு தரப்பட்ட செய்தி என்னவென்றால், அங்கே பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இன்னும் உங்களை மீட்டு விடுவோம் என்று தெரிவிக்கப்பட்டது. குடிக்க தண்ணீர் கூட இல்லாத நிலையில் அவருங்க தாக்குப்பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த அமெரிக்காவின் விமானங்கள் இஸ்ஃபகான் நோக்கி வந்தன. அந்த இடத்தில் இஸ்ஃபகானில் கைவிடப்பட்ட விமான தளத்தை பார்த்தவுடன் அங்கே இறங்குவதற்காக முயற்சி செய்து அங்கிருந்து இறங்கி வீரர்கள் அவரை நோக்கி சென்று அவரை காப்பாற்ற முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானிய இராணுவத்தை திசை திருப்புவதற்காக பல்வேறு சாலைகளில் வெடிகுண்டு தாக்குதலை நடத்தி ஈரான் இராணுவத்தை திசை திருப்பியது. இந்த நிலையில் அந்த வீரர் மீட்கப்பட்ட நிலையில் அங்கு ஏற்கனவே இறங்கிய போக்குவரத்து விமானம் மற்றும் 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் புறப்பட சிக்கிக் கொண்டன. இருந்தாலும்
மிக விரைவில் 200 வீரர்களும் அந்த விமானியும் அந்த வெப்பன்ஸ் டிஃபென்ஸ் கையாளுகின்ற சோல்ஜரும் காப்பாற்றப்பட வேண்டிய நிலையில் அவர்களுக்கு உதவியாக F-35 மறைந்து வழிகாட்டுகின்ற ஒரு விமானம் மூலமாகவும் HC-130 வான்வழி எதிரிகளிலிருந்து எண்ணெய் நிரப்பு விமானமும் மற்றும் பாதுகாப்பு தனி விமானம் மூலமுள்ள அனைவரும் பல்வேறு ஹெலிகாப்டர்களிலும் மற்றும் விமானங்களில் ஏறி தப்பித்தனர். இந்த நிலையில் ஈரானிய வீரர்கள் அங்கே கைவிடப்பட்ட விமானம் மீது தாக்குதல் நடத்தியது. அப்பொழுது தப்பிக்க முடியாது என்ற நிலையில் அவர்கள் அனைவருமே பாதுகாப்பாக விமானத்தில் ஹெலிகாப்டரில் ஏறிவிட்டார்கள். ஏறியுடன் செய்த முதல் காரியமே கீழே இருந்த 2 போக்குவரத்து விமானங்களையும் 2 பிளாக் ஹெலிகாப்டர்களையும் விண்ணிலிருந்து அவர்கள் பறந்த விமானத்தில் ஏவுகணைகளை வீசி அதை தாய்க்கழித்து விட்டனர். இராணுவத்தின் மரபுப்படி எதிரியிடம் தங்களுடைய நாட்டு போர் விமானம் சிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவை அளிக்கப்பட்டன. இவர் எப்படி திசை திருப்பினார் என்றால், இந்த போர் வீரரை நாங்கள் பிடித்து விட்டோம், அவரை நாங்கள் தரை மார்க்கமாக ஈராக்குக்கு கொண்டு செல்வதாக ஈரானில் சிஐஏ உளவுத்துறை மூலம் செய்தி கசிவிடப்பட்டது. அதை நம்பியவர்கள் ஈரானிய இராணுவம் உடனடியாக ஆப்கானிஸ்தான் எல்லை ஈராக் எல்லைகளை மூடிவிட்டது. ஆனால் அங்கு திசை திருப்பிவிட்டு அதே இடத்திலேயே ஹெலிகாப்டர் விமானம் மூலம் அவரை தூக்கி கொண்டு குவைத்துக்கு சென்று சிகிச்சை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதை மிகப்பெரிய ஒரு மிராக்கலாக பார்க்கப்படுகிறது. அப்படி சிக்கி இருந்தால் இந்த ஒரு கடல் மட்டுமல்ல, அங்கு களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட 200 வீரர்கள் சிக்கியிருப்பார்கள். ஈரான் அவர்களை பிணை கைதியாக பிடித்து கொண்டு அமெரிக்காவை தன் இஷ்டம் போல ஆக்கி வைத்து அடிபணிய வைத்திருக்கும். அதற்காகத்தான் அந்த கீழே உள்ள ஒரு விமானியாவது நீங்கள் உயிருடன் பிடித்து வாருங்கள் என்று ஈரான் அறிவித்தது. எதற்கு இடம் கொடுக்காமல் ஒரு மிராக்கல் ஆபரேஷனாக அமெரிக்க வரலாற்றில் முதன்முறையாக மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக விமானி மீட்கப்பட்டு பத்திரமாக கொண்டு செல்லப்பட்டுள்ளார்.